அவர் குற்றச்சாட்டு வைக்கிற அந்த எட்வின் ரோசோ அவர் செஞ்சது தவறுன்னு நினைக்கிறீங்களா சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? உங்களோட கருத்து என்ன? ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன அவ்வளோ அந்த டீலிங் என்னன்னு தெரியல. இல்ல 100% தவறுன்ற நாங்க எட்வின் ரோசோட்ட கால் பண்ணி பேசணும். சரியா? பேசும்போது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். ஜான் ஜெபராஜ் ஏன் அவருடைய சர்மன், அதாவது பிரசங்கம் பண்றாரு இல்லையா, அது ஏன் லைவ்ல டெலிகாஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு, யூடியூப்ல ஏன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன வரல. அதுக்கு அவர் சொன்ன பதில், இன்னொரு நபரை சொல்லி அந்த நபருடைய ப்ரீச்சிங்கை இவர் காப்பி அடிச்சு பண்றாரு, அது மாட்டிக்கொன்றதுனால அதை வெளியில ரிலீஸ் பண்றது இல்லைன்னு சொல்றாரு. இப்போ எங்களுடைய கேள்வி, இந்த ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க? அவங்களே பேசியிருக்காங்க. எத்தனை வருஷமா இதை ஜான் ஜெபராஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்த எட்வின் ரோசோ இப்போ இந்த இஷ்யூ வந்த உடனே இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா?